இப்போ வரவேற்புரை கொடுத்தாங்கல்ல, கெனித் ராஜன்பு சிஇஓ டிரான்சன் டைனமிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டு கேட்க நல்லா இருக்குல்ல, எனக்கு மகிழ்ச்சியாக பெருமையாக இருந்தது. ஆனால் இது ரொம்ப சாதாரணமாக இங்கே கிடச்சிடல. இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கு. இந்த 1995 பெருசாக மழைலாம் ஒன்றும் இல்லை. நிறைய குடும்பங்கள் ஊரை விட்டு சென்னைக்கு ஓடி வந்தது. அப்படி ஓடி வந்த ஒரு குடும்பம் தான் என்னோடது. 5 வயசில் அப்பா தூக்கிட்டு வந்தார். சென்னையெல்லாம் யாரையுமே தெரியாது, சொந்தக்காரங்க எதுவும் இல்லை, அப்பாவுக்கு படிப்பறிவு இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆனால் படிச்சிருக்கோமோ இல்லையோ, நமக்கு எதனா சொந்தம் இருக்கோ இல்லையோ, 3 வேளை பசிக்கும்ல, என்ன பண்ணுறது? வேலை தேடி போனாங்க அப்பா. ஒன்றும் வேலை கிடைக்கல. ஒன்று படிச்சிருக்கணும், இல்லாது இந்த நகரில் வாழ்ந்த அனுபவமாக இருக்கணும். விவசாயியாக இருந்தவர் சென்னைக்கு வந்து என்ன பண்ணுவார்? ஒன்றும் கிடைக்கல. 3 நாள் பார்த்தோம். வீட்டில் இருந்த அண்டா குண்டா செயின் மோதிரம்னாக்கா அம்மா போட்டு அந்த கம்மலை தான் டீசெண்டாக சொல்கிறேன். அவங்க தாலி வச்சு 3 நாள் சமாளித்தோம். அடுத்த நாள் ஒன்றும் இல்லை. 4 நாள் அப்பா வந்தார். வேலை கிடச்சிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னார். என்ன வேலைலாம் தெரியாது எனக்கு. வேலை கிடச்சிடுச்சு, ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குது. அடுத்து என்ன? 1வது சேர்க்கணும். அரசு பள்ளி இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு தெரியும், காசு இருக்கோ இல்லையோ பிள்ளைய படிக்க வச்சிடணும் அப்படின்ட்டு அரசு பள்ளியில் சேர்த்தாரு. இதுக்கு இன்னொரு காரணம் ஒன்று இருக்குது. ஸ்கூலுக்கு போனால் மதியானம் சத்துணவு போடுவாங்க. ஒரு வேளை சாப்பாடு எங்கள் அப்பா சம்பாரிச்சிட்டாரு. 2வது வேளை சாப்பாடுக்கு அரசை நம்பினார், சத்துணவு திட்டம். என் பையன் ஸ்கூலுக்கு போனால் அவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கன்ஃபார்ம் ஆகிடும், நம்ம ஒரு வேளை போட்டுருவோம், 3வது வேளை பார்த்துக்கலாம். ஸோ சாப்பாடு கிடைக்கும், சத்துணவு போடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்கூலுக்கு சேர்ந்தேன். பின்னால் அது என் வாழ்க்கையை மாற்றுது. 1வது முடிச்சாச்சு, 2வது போகிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் தான் ஸ்கூல் விட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே வியாசர்பாடியில் வந்து ஒரு அரசு பள்ளி. அது ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருக்கும்போது சைடில் ஒரு மனுஷன் வேலை செய்கிறாரு. எனக்கு பார்த்தா எங்கள் அப்பா மாதிரியே இருக்காது. ஆனால் உள்ளுக்குள்ளே வேண்டிக்கிறேன், அது நம்ம அப்பாவை இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அது என்ன வேலைன்னா வந்து ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுற வேலை. அது என்னடா நம்ம அப்பா மாதிரியே இருக்காரு, நம்ம அப்பா தானா அப்படின்னு டவுட்டு. நேரடியாக திரும்ப பார்க்க முடியாது. கடவுளை வேண்டுறேன், அது எங்கள் அப்பாவாக இருந்துடக்கூடாதுன்ட்டு. ஆனால் அது எங்கள் அப்பா தான். கஷ்டமாக இருந்தது. சரி அப்பா கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா கூட ஃப்ரெண்டு இருக்கான்ல, ஐயோ நாளைக்கு ஸ்கூலில் போயிட்டு கிண்டல் பண்ணிவிடுவானே நம்மளை அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு அவமானம். அப்போது தெரியலை, சின்ன பையன் தானே நானே. அப்போது ரொம்ப அவமானமாக இருந்தது. வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் அப்பா கிட்ட அங்கே கூப்பிடல, எதுவுமே பண்ணல, வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா எப்பவுமே வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தால் ஸ்ட்ரைட்டாக வீட்டில் நுழைய மாட்டார். பின்னாடி போய் குளிச்சுட்டு தான் நுழைவார். ஏன் இவ்வளோ டயர்டாக வராரு, வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டார், வெயிலுக்கு வெளியே போயிட்டாரு நான் யோசிப்பேன். அன்றைக்கி தான் அதோட பதில் தெரிஞ்சது. அன்னைக்கு கேட்குறேன் அப்பா கிட்ட, இந்த மாதிரிப்பா உங்களை நாங்கள் பார்த்தேன், நீ ஏன்ப்பா இந்த வேலைலாம் செய்கிற, நாத்தடிக்குதுப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா ஒன்று தான் சொன்னார், அப்பா படிக்கலடா, இந்த வேலை செஞ்சுட்டேன், நீ எப்படியாவது படிச்சிரு, இந்த வேலையில் மாட்ட மாட்டேன் அப்படின்னார். அந்த ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையே மாற்றிச்சு.